என் இனிய உயிர் உறவுகளே, உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, பிறப்பு இறப்பு. நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் இந்த பிறப்பு இறப்பு தான். ஏன்னா நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், பொறுப்பை தலையில் சுமந்து அதை நிறைவேற்றுறோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறோம். இப்படி ஒரு வட்டம் இருக்குது. அப்புறம் நம்ம இறக்குறோம். இப்படி உண்மையிலேயே நம்ம பிறந்தா ஒரு காலகட்டத்தில் இறந்துதான் ஆகணும் அப்படின்றது தான் உண்மையா? இப்படின்னு நான் ஒரு யோசனையில் இருக்கும்போது, ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி வேணும்னா நான் என்கிட்டயே கேட்டுப்பேன். உண்மையிலே என்கிட்ட கேட்கும்போது அது எப்படின்னே தெரியாது. யார் மூலமாவது எனக்கு பதில் கிடச்சிரும். இப்பயும் பார்த்துக்கோங்க, யார் மூலமாவது என்கிட்டேருந்தே அந்த பதில் கிடைக்கும். ஆனால் அது யார் மூலமாவது அதை நான் நம்பணும். அதை நம்பினா மட்டும்தான் அந்த ஒரு கேள்விக்கான ஒரு முடிவை என்னால் எடுக்க முடியும். இதுதான் சரின்னு. இப்படி நான் அமைதியாக இருக்கும்போது பல விஷயம் பல இடத்துலேருந்து நான் கேட்டிருப்பேன். இதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரியான்னு நான் வகுத்து பார்த்தனால தான் இந்த ஒரு விஷயத்த நம்பி உங்ககிட்ட நான் அதை அணுகுறேன். இது உங்களுக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கும் அப்படி தான் படுதுன்னு. நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பிறப்பு, இறப்பு அதை நான் எப்படி வேறுபடுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான். பிறக்கணுன்னா என்ன வேணும்? கரெக்டு தான். அம்மா, அப்பா வேணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இயற்கை வேணும், 5 பஞ்சபூதங்கள் வேணும். இந்த மாதிரி மனுஷன் உருவாகிறதுக்கே இந்த மாதிரி 5 பஞ்சபூதங்கள் முதல்ல இந்த உலகம் வேணும். அப்போ இந்த உலகத்துக்கு என்ன வேணும்? சூரியன் வேணும். இந்த சூரியனுக்கு இந்த ஸ்பேஸ் வேணும். மில்கி வே கேலக்ஸி வேணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. இப்படி ஒவ்வொரு தேவையிலேருந்து தான் நம்ம இந்த அப்டேஷன் வெர்ஷனாக நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். அதை நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு மனித உடல் பிறக்கணுன்னாலே அது எவ்வளோ கேட்டகரி தாண்டி வந்திருக்கணுன்றது நம்ம தமிழர்கள் சொல்லி நான் அதை கேட்டு அதை நான் உணர்ந்து அதை நான் நம்புகிறேன். ஏன்னா புல்லாகி பூண்டாகி அப்புறம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நம்ம கடந்து வந்தால் தான் இந்த மனிதனுடைய உடம்பு நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் எப்படி நம்புகிறேன்னா, நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகுது நம்மளுக்கு தெரியுமா? ஒரு டாக்டருக்கு தெரியும். அவங்களுக்கும் முழுசாக தெரியுமான்னு தெரியாது. அவங்களும் ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு வச்ச விஷயத்த மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் உண்மையாகவே இதுதான் அப்படின்றது இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அந்த இயற்கை தான். 5 பஞ்சபூதங்களால் ஆனவங்க தான் நம்மன்னு நான் நம்புகிறேன். இந்த பூமி இல்லைன்னா இந்த மனிதர்களே இல்லை. ஆனால் இந்த பூமி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த மனிதர்கள் கண்டிப்பாக தேவை. அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டிவாக நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு இது இன்னும் போக போக தெளிவாக சொல்கிறேன். இப்போ சும்மா பேசிக்காக நான் உங்களுக்கு பிறப்பு, இறப்பு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பிறக்கிறது எப்படிங்க? இந்த 5 பஞ்சபூதம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அப்போ உண்மையாலே நம்மளோட தாய், தகப்பன்லாம் யார்? இந்த பூமி தான். உண்மையிலே நம்ம உடலில் ஸ்ட்ரக்சராக நிப்பாட்டி வச்சுருக்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? நிலா தான். எதை நான் அப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, ஒரு கடல் தண்ணீரை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய சக்தி நிலாவுக்கு இருக்குது. ஒரு உயிரினம் தோன்றதுக்கு காரணமே நிலா தான்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் ஆகிருக்கு. நீங்கள் வேணால் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு உயிர் தோன்றணுன்னா அதுக்கு நிலாவோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு. நம்ம உடம்புல தண்ணீர் தேக்கம் இந்த பாடியில் இந்த ஸ்ட்ரக்சர் நிற்கிது அப்படின்னா அந்த நீர், இந்த தசையெல்லாம் ஈரப்பதம், இந்த மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நிலா சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடலுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நிலா. சரிங்க. அந்த உடல் இருந்துட்டால் மட்டும் அது வேலை செஞ்சிருமா? அதுக்கு ஒரு சக்தி. இப்போ ஒரு மிக்ஸி ஆன் பண்ணுறீங்க. அந்த மிக்ஸி சாதாரணமாக ஓடிடுமா? அதுக்கு ஒரு மூலக்கூறு ஒன்று தேவையில்ல. அதே தான் கரண்ட். அப்படி இந்த கரண்ட்டுன்னா நம்மளுக்கு கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? அது தாங்க ஆத்மா. இப்போ நான் ஸ்பிரிச்சுவலாக அவங்கள ஆத்மா அப்படி கூட்டு போகவில்லை. உண்மையிலே அந்த ஆத்மானா உங்களுக்கு எப்படி கிடைக்கிது? அது தாங்க சூரியன். சூரியன் தான் நம்ம தகப்பன். அந்த சூரியன்லேருந்து வர ஒளி தான் நம்ம பூர்வ மத்தி நெத்தியில் இங்கே இருக்குது. அதுதான் நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து பண்ணுது.
இதுக்கு எப்படி இந்த அறிவு வந்திருக்கும்? பல இது சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க போயிட்டு சயின்டிஃபிக்கலா தேடி பாருங்க. இந்த பிக் பேங் தியரி ஆல்ரெடி நம்ப உயிரினங்கள் தோன்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் உருவாயிருச்சு. ஏங்க உண்மையாலே இந்த பூமின்னு ஒண்ணு வரும்போது தாங்க நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த ஸ்பேஸ்ல இருந்த ச அந்த நட்சத்திர துகள் தாங்க நம்மளும். எப்படி இந்த நட்சத்திர துகள் அந்த நட்சத்திர துகள் தாண்டியும் முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு பாருங்க, இந்த ஸ்பேஸ். இதுதாங்க உண்மையாலே நம்ம. இத உணரணும்னா அதுக்கான கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்க கேட்டா மட்டும் தான் அதுக்கான விடை கிடைக்கும். அது கிடைக்கணும்னா நீங்க முதல்ல அ உலக பிரகாரமா ஆசைப்படுறத விட்டுட்டு, நான் யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படணும். அது வேணா விட்டுருங்க. உங்களுக்கு உலக பிரகாரமா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இத பார்த்துக்கலாம். ஏன்னா நான் உங்கள கம்பேல் பண்ற மாரி, உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த கேள்வி கேளுங்க. உலக பிரகாரத்த கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. உலக பிரகாரத்திலேயும் சந்தோஷத்த அனுபவிங்க. ஏன்னா இந்த உலகம்னா அதுவும் ஸ்பேஸ்க்குள்ள தான் இருக்கு. நீங்க இந்த உலகத்துக்குள்ள இந்த உடம்பு இருக்க வரைக்கும் தான் உங்களால உணர்ந்து, தொட்டு, தொட்டு, சாப்ட்டு இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் இந்த உடம்பு இருந்தா தான் உங்களால அனுபவிக்க முடியும். மத்தபடி இந்த நட்சத்திரம் அந்த மாரி நீங்க ஸ்பேஸா மாறிட்டீங்கன்னா, உங்களால அதெல்லாம் உங்களால அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அது உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால இந்த இந்த 5 பஞ்சபூதத்தினால ஆன இந்த உடம்ப வச்சு தான் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியும். நீங்க வந்து லைட்டா மாறிட்டீங்கன்னா, உங்களால மறுபடியும் அந்த ஆசைக்கு இங்க தான் வர பார்ப்பீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த உடம்புல இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுருங்க. அனுபவிச்சுட்டு இந்த சலிப்பு தன்மை தட்டம்போது நீங்க போதுன்ற நிலைமைக்கு வந்தா போதும். மத்தபடி இதுதாங்க பிறப்பு, இறப்பு. ஒரு மனுஷன் பிறக்குறான் அப்டின்னா, அந்த உடலோட அறிவு எப்படி கிடைக்குதுன்னா, ஆல்ரெடி சூரியன்ல பதியப்பட்டிருக்கிற அந்த ஒளி, அந்த ஒளி தத்துவத்தில பதியப்பட்டிருக்கிற அறிவு. அந்த அறிவு தாங்க உங்கள எப்பயுமே ஏங்க ஒண்ணும் இல்லங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமா நடக்குது. இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு இப்ப எல்லாருக்கும் ஒரே மாரி நடக்க வேண்டியது தானே அந்த சூரியன்னா. அதுக்கு தாங்க அந்த சூரியன சுத்தி இருக்கிற 9 கோள்களும். அந்த 9 கோள்களும் அந்த சூரியனோட ஒளிய வாங்கி, ஒரு மனுஷன் தன் தாயின் கருவறையிலிருந்து வெளிய வரும்போது, அந்த ஒளி தத்துவத்தின்படி தான் அவன் வாழ்க்கையே செயல்படுது. இது பெரிய சயின்டிஸ்ட்டால கூட உண்மையால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, நம்ம தமிழர்கள் நமக்காக வச்சுட்டு போனது. ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி நமக்காக வச்சுட்டு போனது. இத நீங்க ஒரு தடவ பார்த்தீங்கனாலே போதும். அதன் பேர் தான் ஜோதிடம்ன்றாங்க. ஜோதிடம்னா என்னங்க? ஜோதி இருக்கும் இடம். அந்த ஜோதினா என்னங்க? சூரியன் தாங்க. சூரியனுக்கும் அப்பாற்பட்ட ஜோதிலாம் இருக்கு. அது சொன்னா டாபிக் பெருசா போய்க்கிட்டே இருக்கும். நான் உங்ககிட்ட வள வள வளன்னு பேசுற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ 2, 3 வாட்டி பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்குங்க. இத பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இத பத்தி தாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் பல பிறப்பு எடுத்தாலும், நான் பல பிறப்பு எடுப்பேன்னு நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தாங்க. நீங்க நம்புனீங்கன்னா, உண்மையாலே இது உண்ம. ஏன்னா, நான் சொல்ற விஷயம் எதுவுமே வெளிய இல்லாத ஒரு கற்பனைய நான் சொல்லல. உண்மையாலே சூரியன் ஒண்ணு இருக்கு. 9 கோள்கள் இருக்கு. இதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில ஒருத்தவங்க கேரக்டர நம்ப ஆளுங்க இப்ப இருக்க சயின்டிஸ்ட் எப்படி இந்த கார் எவ்வளோ வேகத்துக்கு ஸ்பீட் பண்ணலாம், இந்த இத எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த கெமிக்கல் எப்படி ஃபார்ம் வச்சு கண்டுபிடிக்கலாம், இப்படி யோசிக்கிறாங்களோ, நம்ப முன்னோர்கள் அந்த காலத்தில என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய டேட் ஆஃப் பர்த்தும் ஒருத்தனோட குணாதிசயம் ஏன் இப்படி இருக்கு? இன்னொருத்தவங்க குணாதிசயம் ஏன் இப்படி இருக்கு? இவன் குணாதிசயம் இப்படி இருக்கும்போது வானிலையில எப்படி இருக்கு? ஒரு குழந்தை பொறக்கும்போது அவங்க பொறக்கும்போது இறக்குற வரைக்கும் அவங்களோட அப் டூ டேட் டேட் ஆஃப் பர்த். ஏங்க இப்ப இருக்க மாடர்ன் கல்ச்சர்ல ஒரு 100 வருஷம் தாங்க அவங்கள அரசாள்றாங்க நம்மள. ஆனா, அப்ப இருக்க நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, 1000 வருடம், பல்லாயிரம் வருடம் நம்மள வந்து பல பேர் ஆண்டுருக்காங்க. மகாபாரதம் எடுத்துக்கோங்க. அவங்க விடுற அம்புலாம் ஒவ்வொரு அம்புக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க. அதெல்லாம் எப்படிங்க நம்மளால எழுத முடிஞ்சுது? ஏங்க ஒரு விஷயம் நேர்ல நடக்காம, ஒரு விஷயம் நடக்காம நம்ம கற்பனைக்கு வரவே வராதுங்க. சயின்டிஸ்ட்டே நிரூபணம் இப்ப இந்த காலத்து சயின்டிஸ்ட்டே நிரூபணம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுங்க ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததுனா மட்டும் தான், அத நம்ம கற்பனையா காண முடியுமே. ஒரு சில கலர்ஸ்லாம் நம்ம பார்த்தா மட்டும் தான் நம்ம மூளை அத எடுத்துட்டு போயிட்டு மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு புது விதமான ஒரு கலர குடுக்கும்.
உடம்புல ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்குது? இந்த ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பல பிறப்பு எடுத்து வந்திருக்கோம்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலங்க பல பிறப்பு எடுக்காமல் இந்த உடலில் கிடைக்கக்கூடிய அறிவு நம்ம உடலுக்கு இது செரிமானம் பண்ணு, அந்த விரல இப்படி அசை, இந்த மாதிரி உடல் அறிவுலாம் நமக்கு எப்படிங்க வந்தது? இதாங்க நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உயிரினமாக பிறந்து அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷ பிறவியை எடுத்திருக்கோம். நம்ம தமிழர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அடிமைப்பட்ட அந்த தருணத்தில் பல புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஏன் அது ஒன்றா இருக்கக்கூடாது? பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு அது இப்போ ஹாலிவுட் படத்துலலாம் வருது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளிநாட்டுக்காரங்க எப்படிப்பட்ட மூலக்காரங்கன்னு யோசிக்கிறீங்க. அவங்களும் நம்ம முன்னோர்கள் தான். ஆனால் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாருக்குமே போகணுன்றது தான் என்னோடய விருப்பம். அதனால் உண்மையால் எல்லாருமே ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களோட வழியாக வந்தவங்க தான். அந்த ஒரு ஆண் ஒரு பெண் பல உயிரினங்களை நம்ம கடந்து வந்து தான் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணாக நம்ம பரிணமித்து இப்போ பல ஆண் பெண் பல ரூபங்களாக நம்ம எடுத்திருக்கோம். இதை நான் முழுசாக பிலீவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. இல்லைன்னா அது இல்லை, அது வேறு மாதிரியான விஷயமா நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அது கூட உண்மை. உங்களோட நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதாங்க நம்மளுக்கு உண்மை. நான் இதை நம்புகிறேன். இது உங்களுக்கும் பிலீவ் பண்ண தோணுச்சுன்னா அது உங்கள் விருப்பம். எனக்கு என் நான் கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு கிடச்சிது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் உங்களுக்கு இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு எதாவது நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இந்த பிறப்பு இறப்பு இவ்வளோ தாங்க. நம்ம எப்பயோ பிறந்துட்டோம். இந்த ஸ்பேஸுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நம்ம அந்த ஸ்பேஸாக இருக்கும் போதே பிறந்துட்டோம். நம்ம எப்பயுமே இருக்குங்க. பிறப்பு இறப்புன்னு ஒன்றே நமக்கு கிடையாது. இந்த ஸ்பேஸ் இருக்குங்களேங்க, இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னா அப்போ இதில் எது பிறக்குது எது இறக்குது? இந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு அசைவு, இந்த காற்று இது உருவாகும் போது தான் பல தூசி நட்சத்திரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குங்க. நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் இன்னும் மறுபடியும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு. இல்லை மனசை அமைதிப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேளுங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தேவையான பதில் எல்லாருக்கிட்டேருந்து கிடைக்கும். அதில் அலசி ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை எடுங்க. நீங்கள் மறுபடியும் நான் இந்த உலக பிரகாரமாக சந்தோஷமாக போவேன் அப்படின்னா அது யாருமே தடுக்கலை. ஆனால் நீங்கள் என்னோடய வீடியோ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு நல்லா கிடைக்கும். நான் ஏதாவது உளறி இருந்தேன்னா இங்கே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வியூவர்ஸ்க்காகவோ இல்லை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி காசு வருது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு, நமக்கு பிறப்புன்னு ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கோம் இல்லைங்க, நம்ம இருக்கோம் இருப்போம், இவ்வளோ தாங்க. ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் பல பிறப்பு எடுத்தாலும் இந்த ஒரு காணொளி பல பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, அவங்க வாரிசுக்கு அவங்க தலைமுறை இதை கடத்துச்சுன்னா, நம்ம எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் நம்ம இந்த ஒரு தெளிவில் இருப்போம். இந்த ஒரு தெளிவு தான் நம்மளை மேம்படுத்தும், நம்மளை எப்பயுமே நிதானமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா, நான் இப்போவும் சொல்லிட்டேன், சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்காகலாம் நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு இது ஓகே, இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இது கண்டிப்பாக போய் சேரும். அதை நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிறப்பு அப்படின்னு ஒன்று நம்ம பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. அதை உண்மை தான். ஆனால் நம்ம இருந்தோம், அவங்க சொன்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த உடல் எடுத்தது. ஆனால் இந்த உடலுக்கு முன்னாடி நம்ம எப்பத்துலேருந்து எப்பயுமே இருக்குங்க. நம்மளுக்கு அழிவுன்றதே ஒன்று கிடையாது. நம்ம அந்த நம்ம பிறந்துட்டு நம்மளோட ஆசைகள் அதிகமாக தான் இந்த உடம்பை எடுத்து நம்ம அது பிறந்து செத்து பிறக்கும். செத்து விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி செத்து நம்ம ஒரு அனுபவமும் கற்றுக்கிட்டு அப்டேஷன் வெர்ஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கோம். எல்லாமே நம்மளோட அனுபவம். நமக்குன்னு சொந்தம்னு ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம அனுபவம் மட்டும்தான்.
மற்ற எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம இறந்து போயிட்டா 5 பஞ்சபூதமும் நம்ம உடம்ப எடுத்துக்கும். நம்மளோட உயிரை சூரியன் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது? எல்லாமே இந்த இயற்கை தாங்க. அந்த இயற்கை தான் நம்ம. அந்த இயற்கைக்கு வழி விட்ட இந்த ஸ்பேஸ் தான் நம்ம. இது ஏதோ சாதாரணமாக இருக்க நான் புரிஞ்சுக்கிட்டது. இதை நீங்கள் உண்மைன்னு நம்புனீங்கன்னா ஓகே. உண்மைன்னு நம்பலைன்னா உங்களுக்கான நாள் வரும். அது வரைக்கும் நீங்கள் உலக பிரகாரமாக சந்தோஷமாக ஜாலியாக வாழுங்க. நானும் உலக பிரகாரமாக ஜாலியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ஒரு புரிதலோடு நம்ம வாழ்வோமே. வாழும்போது அந்த உலகத்துலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம், நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது நம்ம அப்படியே இந்த உயிர் ரீதியாக வந்துடும். மனசை அமைதிப்படுத்துகிற நிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டத்தை நம்ம மூவ் ஆன் பண்ண கற்றுக்கிட்டோன்னா அதை விட வேறு லெவல் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டான சாய்ஸுங்க இதுதான். நான் பார்க்குறேன் வாயில் ஏதோ உளறேன். சரி பாருங்கள், உண்மையாலே இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் உலக பிரகாரமாக உங்களால் கஷ்டத்தை ஏற்படும் போது நீங்கள் உயிர் தான், இந்த உடலுக்கு வேணால் இந்த உடல் இந்த பூமியோடு கலந்துரும், ஆனால் என்னோடய உயிர் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் சூரிய பகவான் சூரியன்கிட்ட. அதையும் மீறி போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாருன்ற கேள்வியிலேயே இருங்க. உங்களுக்கான பதில் கிடைக்கும். நான் சொல்கிற விஷயமே சில பேருக்கு இரிட்டேட்டாக இருக்கலாம், சில பேருக்கு ஓரளவுக்கு புரிதல் வரலாம். இதெல்லாம் உங்கள் தப்பு இல்லை. நீங்கள் எதை விரும்பி வந்தீங்களோ அதை நீங்கள் அடையிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை நீங்கள் அடைஞ்சி சந்தோஷமாக இருங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதையும் ஒரு பக்கம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா அப்படியே மூவ் ஆன் பண்ணி, இல்லை நான் உடம்பு இல்லை, நீ இதுக்கு வேணால் எந்த கஷ்டம் வேணால் கொடுத்துக்கோ, ஆனால் என் உயிருக்கு ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் போனால் என் வீட்டுக்கு போயிடுவேன் இப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருங்க. அதுதான் நம்மளுக்கு கெத்து. ஓகேவா? உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு அழிவுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் இருப்பீங்க. ஆனால் வேறு தன்மையாக இருப்பீங்க, வேறு ஒரு அனுபவத்தோடு இருப்பீங்க. ஏன்னா நம்ம இறந்தால் நம்மளுக்கு அடுத்த பிறவியில் நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதுதான் நம்மளோட பிறப்போட ரகசியமே. ஆனால் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. ஆசைப்பட்டால் வருவீங்க, ஆசைப்படலைன்னா போயிடுவீங்க. இப்போ பிறருக்கு உதவி செய்யணுன்னா வருவீங்க, பிறருக்கு இப்படி இங்கே இருக்க எல்லாமே உங்களோட ஆசையின் மறுரூபம் தான். உங்கள் இல்லை, என்னோடய ஆசையின் மறுரூபம் தான் நான் முழுசாக நம்புகிறேன். நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்லைன்னு நீங்கள் என்ன ஏதாவது வேறு மாதிரி நினச்சாலும் என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் என் முகத்தில் என்னால் சிரிப்பு பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு புரிதல், நம்மளுக்கு இறப்பே இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளோட நிலையை அடைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற நிலைக்கு நான் போயிட்டேன். என்னை பற்றி நான் சொல்கிறத விட நான் போயிட்டேன்னா நம்ம போயிடுவோம், அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் அப்படி ஏதாவது வளர்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு புரிதலையும் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க, அவ்வளோதான். இறப்புன்னு ஒன்று இல்லை. அது நம்ம புரிதலுக்காக சொல்லப்பட்டது. இந்த உடல் மறையுதில்லை, அதனால் அதற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். நம்பிக்கை தாங்க எல்லாமே. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதா கெட்டதான்னு கேட்டுக்கோங்க. நல்லதுன்னா நம்புங்க, நல்லது இல்லைன்னா அதை விட்டுருங்க, யாருக்குமே பாதகம் இல்லை. ஆனால் நல்ல விஷயம் தெரிஞ்சும் நீங்கள் அதை நம்பாமல் இருக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகிடும். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க, அவ்வளோதாங்க. நான் சொல்ல வேண்டிய எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.